காமாட்சியா என்ன அவ்வளவுதான் சொல்லுங்க. என்ன நீ எதுல ஒன்னாலும் முட்டு கொடுத்து என்ன முட்டு கொடுக்குறோம்? முட்டு கொடுங்க, முட்டி கூட போடுங்க. என்ன சொல்ற? இதுல வந்து ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துற வேலை எப்படி நாங்க நான் இதை அலோ பண்ண மாட்டேன். அப்ப யார் பண்ணா? கண்ணாமண்ணான்னு அப்ப பேசுறேன். நீங்க இப்ப அதை கேக்குறீங்களா? அந்த மயிலாண்டிகளை கண்டுபிடிக்கிறது தான் வக்கீல். அப்புறம் யாரு நீங்க? நாங்க கண்டுபிடிச்சா நாங்க இல்லைங்கிறீங்க. அப்ப நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க சார். சார் இந்த வழக்கு அப்படியே நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுங்க. இந்த 3 பேரும் குற்றவாளிகள் ரிலீஸ் ஆகிட்டோம். 100% சார் இதில் குற்றவாளிகள் இவர்கள் குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை, அரசு அதை நிரூபிக்க தவறிவிட்டது அப்படின்னு ரிலீஸ் ஆகிடுவாங்க சார். மலத்தை கலந்து தப்பிச்சுடுவாங்க சார். எப்படி தப்பிப்பான்? உண்மை குற்றவாளியை கண்டுபிடின்னு காவல்துறை உத்தரவு போட்டு என்ன பேசுறாரு இவரு? என்ன பேச? இதெல்லாம் வந்து உருட்டுகள். என்ன உருட்டுகள்? அதாவது செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு இவங்க பண்ற இந்த வேலை நாதாரி வேலை. புரிஞ்சுக்கோம். ரொம்ப நியாயமான பேசுறாங்க. இந்த பொது சமூகத்துல இந்த சாதினால இப்படிதான் அப்படின்னு ஒரு டாக் எல்லாரும் பேசுறான். அதை நான் விரும்பல. ஆசிய பட்டியல் சமூகத்துக்கான ஒரு பறையரா நான் அதை ஏற்கவில்லை. எனக்கு ஒரு அருவருப்பை தருகிறது. அதை வந்து ஏன் நீங்க இப்படி எல்லாம் ஒரு ஜாதி சாபம்? பெரியாரே ப்ராடு, அப்புறம் ப்ராடு கம்பெனில வந்ததெல்லாம் என்ன பார்த்தா இருக்கும். கார்பரேட் பக்கம் நிக்கிறார்கள் திமுக அரசு, கார்பரேட்டாக மாறிவிட்டார்கள் திமுக சொன்ன கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு சாதிவாதிகள் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது நடைமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேக்குறாரு. நடைமுறைப்படுத்த 3 பேர்த்துக்கு தூக்கிதான் போறோம். நீதிமன்றத்துல அந்த சட்டத்தின் வந்து இப்படி வந்து நடமாடிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில அப்படின்றாரு. ஆனா அவர் சொல்றதுக்கெல்லாம் எங்க கேட்காத தூக்கில போடு, தூக்கில போடு, அவனை பிடிச்சி போடு, அவனை வெளியே விட்டுரு. அவனை பிடிக்காது, அவனை வெளியே விட்டுரு. இல்ல இவங்க வாயிலே தான் இவங்க ஒரு குழந்தை பசங்க குழந்தை பிள்ளைகளை கூட்டு போய் இந்த நாடு எப்படி சீரழிது பார்த்தீங்களா? இவங்கதான் வருங்காலத்தின் திராவிட தூண்கள். திராவிடத்தை தாங்கி பிடிக்கிற பசங்க தான் இந்த பசங்க. நீங்க பெருமை கொள்ளுங்க ஐயா. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி நடையா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், வேங்கைவேல் விவகாரத்தில் அந்த சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ண பிறகு நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தீங்க சமூக வலைதளங்களில். அது ஒரு வேகமாக வைரல் ஆனதை பார்க்குறோம். இந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து உங்களுக்கு என்ன சார் ஆட்சேபனைகள் இருக்கு? இல்லை, குற்றவாளிகளாக சந்தேகப்படுகிற நபர்கள் ஏதோ போலீஸ் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் இல்லை. முதற்கட்ட விசாரணை என்றைக்கு தொடங்கியதோ, அதாவது ஜனவரி 2022 என்றைக்கு 23 என்றைக்கு தொடங்கியதோ அன்று முதல் இவர்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவங்கள தான் இன்றைக்கி இறுதியாக கொண்டாந்து வச்சுருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நாங்கள் சரி பார்க்க போகிறோம்னாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் இன்னும் செட் ஆகலை, மேட்ச் ஆகலை. அப்புறம் குரல் பதிவுன்னா ஆமாம் ஆடியோவில் பேசணும் அவன் தான், யாரும் இல்லை மறுக்கலையே. அதை குற்ற செயல் அதில் இருக்கா அப்படின்னு தானே பார்க்கணும். அந்த மாதிரியான ஆடியோக்கள் எதுவும் வெளியில் வரல. அப்போது தொடர்ந்து விசாரணையின் போது ஒட்டுமொத்தமான ஊர் மக்களும் போய் என்ன சொல்கிறாங்க, இந்த ஊர் பசங்களையே ஒத்துக்க சொல்கிறாங்க. எப்போ ஆரம்பத்தில் அப்போ பெட்டிஷன்லாம் கொடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ஹைகோர்ட்டு ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, மனித உரிமை, எஸ்சி எஸ்டி ஆணையம் எல்லாத்துக்கும் புகார் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களை வற்புறுத்துகிறார்கள், படம் தராங்க, வந்து அரசு வேலை தரோம், அது தரோம், இது தரோம்னு சொல்கிறாங்க. அப்பெல்லாம் பேரம் பேசுகிறாங்க. நீ ஒரு லூசியோ ஒரு குடிகாரனையோ கொடுங்க அப்படின்லாம் அவங்க வந்து இவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ணன் திருமாவளவனை பார்த்து திருமாவளவன் ஆஃபீஸில் வச்சு ப்ரெஸ் மீட்டில் அதை சொன்னாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதில் இருக்கிற அந்த முதல்ல சொல்லப்பட்ட அந்த 3 பேரை இன்று குற்றவாளியாக ஆக்கியிருக்கிறார்கள். நாங்கள் வைக்கிற பேசிக் கொஸ்டின், முரளிராஜா வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறான், சுதர்சன் அம்மா அங்கே இருக்கிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டாங்க தண்ணி குடிச்சு. முத்துகிருஷ்ணன் வீட்டில் ஒரு 10 பேர், அந்த வீட்டில் ஒரு அட்மிட்டு, முரளிராஜா வீட்டில் 2 பேர் அட்மிட்டு ஹாஸ்பிட்டலில். இப்படி இருக்கிற போது ஒரு தனிநபரை பழி வாங்குவதற்கு தன் சொந்த அப்பா அம்மா பீ தண்ணி குடித்தாலும் பரவாயில்ல, அவனை பழி வாங்கணும்னு யாராவது மனிதர்கள் நினைப்பாருங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுவாக எல்லாருக்கும் எழுது. அதனால இதுல ஏதோ நடந்திருக்கு. ஸோ அக்யூஸ்டு யாரெல்லாம் இந்த சார்ஜ் ஷீட்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்களோ அவர்களுடைய வீட்டார்கள் குடும்பத்தார்கள்லாம் அதை வந்து அருந்தி பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க சொல்ற காரணம் வந்து சரியில்லையே. சப்போஸ் அந்த குறிப்பிட்ட நபரை பழிவாங்கணும்னா அது எவ்வளவு வழி இருக்கு. நீதான் நாடு முழுக்க கூலிப்படாங்க கிடைக்க ஏதாவது சொன்னா கொடுத்து எதனா கூட பண்ணலாம்ல. அந்த மாதிரி மோட்டிவ் இருந்தா அப்போ ஒரு படிச்சவங்க எப்படி இதை தேர்ந்தெடுத்திருப்பா இந்த முறையை. நம்ம பிஏ கலந்து இப்ப யாராவது புகார் கொடுத்துருக்கோம், அந்த குறிப்பிட்ட நபர் மீது புகார் கொடுத்த இவர் தான் கலந்துட்டாரு விசாரிக்கணும்னு இல்லையே. இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, இது குறித்து விசாரணை பண்ணுங்க தானே சொல்லிடுவோம். அப்படிங்கிற போது ஒரு சில்லி ரீசனுக்காக சொந்த சமூகத்தை சொந்த அம்மா வாயில பீத்தண்ணியை ஊத்தினாரு, சொந்த சித்தப்பா வாயில பீத்தண்ணியை ஊத்தினாரு. இப்படி மனித மாண்புக்கு முரணானது இல்ல அது. ஓகே, முதற்கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். திரு காமாட்சி ஐயா, நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசணும். திரு ஏர்போர்ட் பத்தி சார் அதுதான் வலியுறுத்தி கேட்கிறாரு. எப்படி தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய தாய் தந்தையார் அதை அருந்துவதற்கு அவர்கள் வந்து அனுமதிப்பார்கள், சொந்தக்காரங்களே வந்து அதை அருந்தி அந்த அளவுக்கு தனிநபர் பழி வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி முன்வைக்கிறாரு. கண்ணு, தவறுகள் என்பது நடப்பது இவங்க தவறு நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறோம், அடடா நம்ம குடும்பமும் நம்மளும் இதைத்தானே குடிக்கணும்னு அப்புறம் தான் யோசிக்கிறோம். சரியா? மனிதனுடைய பகுத்தறிவுக்கு தெரியாதா? அது பகுத்தறிவுக்கு தெரியும் தெரியாதுன்னு கோபத்துல எதுவும் தெரியாது. கோபம் கண்ணை மறைக்கும். அவர்கள் பேசும்போது கூட அவருடைய கண்ணை காதையெல்லாம் மறைச்சுதான் பேசுறாரு. அப்படி இருந்தா ஊருக்குள்ளே பேசி சமாதானம் ஆயிட்டு சிபிஐ விசாரணை எதுவும் நம்ம கேட்டுக்கல அப்படின்னு ஊருக்குள்ளே பேசி ஒரு கமுக்கமா இருப்பாங்கல்ல. கமுக்கமா தானே இருக்காங்க, ஊர்க்காரங்க தானே காட்டுக்காங்க. இன்னை வரைக்கும் போராட்டம் பண்றாங்க, உண்மையை போராட்டம் பண்ண. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அவ்வளவுதான் சொல்லுங்க. என்ன நீ எதுல ஒன்னாலும் முட்டு கொடுத்து பேசுங்க. என்ன முட்டு கொடுக்குறோம்? முட்டு கொடுங்க, முட்டி கூட போடுங்க. என்ன சொல்றோம்? இதுல வந்து ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துற வேலை எப்படி நாங்க அப்ப யார் கண்ணாமன்னு பேசுறா? நீங்க அதை கேக்குறீங்களா? அந்த மயிலாண்டிகளை கண்டுபிடிக்கிறது தான் வக்கீல். அப்புறம் யாரு நீங்க? நாங்க கண்டுபிடிச்சா நாங்க இல்லைங்கிறீங்க. அப்ப நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க சார். போலீஸ் வேண்டான்றீங்க, லோக்கல் போலீஸும் வேணாம், சிபிசிஐடியும் சரியில்லைங்கிறீங்க. அப்ப என்னதான் நீங்க உங்க மனசுல நினைச்சிருக்கீங்க? நீங்க அரசியல் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இது அரசியல் தான் நீங்க பண்றீங்க. எங்க நீதிமன்றத்துல வழக்கு போனா உங்க சைட்ல வக்கீல்களை வச்சு நீங்க வாதாடுங்க சார். என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுறாரா சார்? இந்த வழக்கு அப்படியே நீதிமன்றத்துக்கு போயிருச்சுங்களா, இந்த 3 பேரும் குற்றவாளிகள் ரிலீஸ் ஆயிடுவாங்க சார். 100% சார். இதுல குற்றவாளிகள் இவர்கள்ல குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை, அரசு அதை நிரூபிக்க தவறிவிட்டது அப்படின்னு ரிலீஸ் ஆயிடுவாங்க சார். மலத்தை கலந்து தப்பிச்சிருவாங்க சார். எப்படி தப்பிப்பான்? உண்மை குற்றவாளியை கண்டுபிடின்னு காவல்துறை உத்தரவு போட்டு என்ன பேசுறாரு இவரு? என்ன பேசுறாரு? இப்ப ஒரு கொலைகேஸ் சார், கொலைகேஸ் நடக்குது, 2 பேரை வச்சு ரிமாண்ட் பண்றாங்க சார். அந்த கொலையை இவர்கள் செய்யவில்லை என்று விடுதலை செய்கிறோம். உடனே அரசு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு அடுத்த நடவடிக்கை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணு எந்த கேஸ்ல போய் நிப்பாங்களா சார்? எல்லா கேஸும் சொல்லுவாங்க. அடையாங்க நீங்க வழக்கறிஞர் ஒரு மருத்துவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அல்லவா, அது சிசிடிவி காட்சியெல்லாம் இருந்துச்சு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீதிமன்றமே அந்த யாரெல்லாம் வந்து அக்யூஸ்டா வந்து சேர்க்கப்பட்டார்களோ, A1 A2 A3 அக்யூஸ்டு எல்லாத்தையுமே வந்து விடுவிச்சிருச்சு. அப்பவே திரு ஏர்போர்ட் இதே கேள்வி கேட்டாரு நீதிமன்றம். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கடுத்து என்ன எடுக்க முடியும்? அவரே தன்னை வெட்டி சேர்த்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இதே கேள்வி அப்பவே முன் வச்சார் திரு ஏர்போர்ட் அவர்கள். இங்க பாரு, ஒரு மர்டர் பண்ணி ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போய் 14 நம்ம சொல்றதே வந்தா கூட கிராமன்ஸ் கிட்ட பேசுறதே வேஸ்ட். நம்ம எனர்ஜி தாங்க வேஸ்ட் ஆகும். எங்கேயாவது ஒரு கல்லுல போய் முட்டிக்கலாம். அதாவது செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் நம்ம இது நாடகம் தான் சார். ஒரு லாஜிக். அப்போ அண்ணன் திருமாவளவன் நீங்க அக்யூஸ் பண்றீங்களா? நானா இருந்தா என்னப்பா உண்மைக்கு இங்க பாரு. அப்ப போலீஸ்காரன் சரியில்லை, சிபிசிஐடி சரியில்லை, அப்ப அவன் சிபிஐ மட்டும் எங்க வானத்துல இருந்த பூச்சி வந்துட்டான். இல்ல அதுக்கும் எங்களுக்கு வழி இல்லாதனால நாங்க சிபிஐ சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையெல்லாம் இப்ப இங்க பாரு, நாளைக்கு அதுவும் கூட முதல்வர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்பாரு. சோ ஆகையினால இதெல்லாம் வந்து உருட்டுகள். என்ன உருட்டுகள்? அதாவது செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு இவங்க பண்ற இந்த வேலை நாதாரி வேலை. புரிஞ்சுக்கோ, ரொம்ப நியாயமான பேசுறாங்க. இல்ல திரு ஏர்போர்ட் பத்தி சார், இப்ப அண்ணன் திருமாவும் இதான் சொல்றாரு. ஒரு காவல்துறை அந்த இயந்திரங்களை தான் அவர் வந்து கொஸ்டின் பண்றாரு. பியூரோக்ராட்ஸ் வந்து முழுக்க முழுக்க தலித் விரோதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல எப்படி திமுகவை டிஃபெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல காவல்துறை நிதர்சனத்தை அண்ணன் திருமா பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? நீ இவர் திமுகவை டிஃபெண்ட் பண்ணிட்டோம், திருமாவளவன் இவர் உருவிட்டோம், அவர் திரும்ப அவர் உருவிட்டோம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை.
இதுல ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துறீங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நீங்க வாழ்ந்தா வாழ்ந்து செத்தா சாவுங்க, எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. இன்றைக்கி இந்த பொது சமூகத்துல இந்த சாதினால இப்படிதான் அப்படின்னு ஒரு டாக் எல்லாரும் பேசுறான். அதை நான் விரும்பல. ஆசிய பட்டியல் சமூகத்துக்காரன் ஒரு பறையரா நான் அதை ஏற்கவில்லை. எனக்கு ஒரு அருவருப்பை அது தருகிறது. என் சமூகத்துக்கான தலைக்குறிவை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுல இருந்து நான் இந்த டிஃபெண்ட் பண்றேன். நீங்க சரி இவங்க தான் உண்மையான குற்றவாளின்னு வைங்க. இப்போ சிபிஐ வந்து வேற ஆள சொல்லட்டுமா சார்? அக்ரம் சிவன் தான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சேம் எவிடன்ஸை வச்சு அவங்க கூடுதலான எவிடன்ஸை வச்சு இது ப்ரூவ் பண்ண போறாங்க தானே, ஒத்துட்டு போறோம். இல்ல அதான் அனந்த் திருமாவளவன் என்ன சொல்றாரு, காவல்துறையினர் வந்து சிபிஐக்கு இந்த நீதிமன்றமே முன் வந்து மாற்றி விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலானதான் வந்து அவசர அவசரமா இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. காவல்துறை தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எப்பா எல்லாம் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க 20ஆம் தேதி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றோம், 24ஆம் தேதி வாய்தா வருது. அப்புறம் என்னத்தை போய் நாங்க அவசரமா பண்ணா அவசரம் இல்லாம பண்ணோம். இதெல்லாம் வந்து உங்க அவருக்கும் பெருசா தெரியல, இவருக்கும் தெரியல. அதாவது அவர் சமுதாயத்தை விட்டு கொடுக்க முடியாம அவரும் தொங்குறாரு, இவரு அந்த சமுதாயத்துல பிறந்ததுனால இவரும் அதை விட்டு கொடுக்க முடியாம இவரும் தொங்குறாரு. சோ இவங்க 2 பேரும் தொங்குறது அவங்கள பொறுத்த மட்டும் நியாயம், நான் அதை தவறு சொல்லல. அவங்க சமுதாயத்தை விட்டு கொடுக்காம பேசுறது ரைட்டு. அதே சமயத்துல நியாயம் என்னங்கிறத நீதிமன்றம் சொல்லும், நீதிமன்ற முடிவுக்கு விட்டுருவோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுருவோம். 2 தீர்வு தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட் தொழில்களும் கேக்குறாங்களே. கம்யூனிஸ்ட் கேட்ட என்ன, திருமா கேட்ட என்ன, ஏர்போர்ட்டார் கேட்ட என்ன, யார் கேட்டாலும் ஒரே சொல்லுதான், நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் விடுங்க. இல்ல சார், இப்ப இந்த நடவடிக்கைகள்ல நீங்க நினைக்கிறீங்களா காவல்துறையோ அரசு இயந்திரங்களோ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தான் நின்று இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல என்ன சந்தேகம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்க, தமிழகத்தினுடைய அரசு, தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். அதனால அடுத்த கேள்விக்கு போங்க. இல்ல திரு பே. சண்முகம் அவர்களும் இதான் சொல்றாரு, திராவிட சித்தாந்த பெரியார் அவர் வந்து சீர்திருத்தம் பேசினாரு, இந்த மாதிரி சாதி ஒழிப்புக்கெல்லாம் பேசினாரு. ஆனால் திராவிட சித்தாந்த ஒழிப்புகள் தாங்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து யாருக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க, ஆதிக்கவாதிகள் பக்கம் தான் நிற்கிறாங்க, தலித் மக்கள் பக்கம் நிற்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பே. சண்முகம் அவர்கள் பிரத்யேகமாக ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு. சொல்றாரு சண்முகம் வந்து ஒரு பட்டியல் சமூகம், அவர் கம்யூனிஸ்ட் இருந்தால பட்டியல் சமூகம், அதால அந்த ஆள் வந்து அவங்க பக்கம் நிக்கிறாரு. அவரு எனக்கு என்ன சம்பந்தம்? அவரு தெரிஞ்சா சொல்லிட்டு இருப்பீங்க, கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவ்வளவுதான். தெரிஞ்சா சொல்லிட்டு இருப்பீங்க, மாநில செயலாளர், அவ்வளவுதான். அத வந்து ஏன் நீங்க இப்படி எல்லாம் வந்து ஜாதிய சாரம் பெரியாரே பிராடுங்கிறோம். அப்புறம் பிராடு கம்பெனில வரதெல்லாம் என்ன பார்த்தா இருக்கும். ஆமா, இவருதான் உத்தம புத்தர், மத்தவங்க எல்லாம் ஃப்ராடு. ஆமா, உங்க தலைவரை பார்த்து யாரு ஃப்ராடுன்னு சொல்றீங்களா? நீங்க தான் பரவாயில்ல. அந்த குற்றச்சாட்டு தான் தோழர் பே. மணியரசன் சண்முகம் அவர்கள் வைக்கிறாரு. இங்க பாரு, நீங்க வந்து ஆதிக்கவாதிகள் பக்கம் தான் நிக்கிறீங்க, எளிய மக்கள் மத்தியில் நிக்கல, மக்கள் பக்கம் நிக்கல. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்பரேட் பக்கம் நிக்கிறார்கள் திமுக அரசு, கார்பரேட்டாக மாறி விட்டார்கள் திமுக சொன்ன கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு சாதிவாதிகளோடு நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, அறிவிக்கப்படாத மாங்காய் புளிச்சதோன்னு பேசுவாங்க. அவங்க பேச்சுக்கள்ல நாங்க பதில் சொல்ல வேண்டாம், நீதிமன்றம் பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. அதே போல திரு காமாட்சி ஐயா, தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நாள்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த 25 லட்சம் அந்த பெண்மணிக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணி, அண்ணா யூனிவர்சிட்டி பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு வந்து வழங்கணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுல கூட யாரெல்லாம் பிழை செய்தார்களோ அந்த காவலர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத நீதிமன்றம் சொன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய், 25 நடைமுறை சாத்தியம் இல்லாததான். ஆமா, அவன் எங்க இருந்து கொடுப்பான்? எந்தெந்த காவலர்கள் சார்? அப்போ இதனுடைய தீவிரத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டாதான் இனி வரக்கூடிய இந்த மாதிரியான கேசஸ்ல எல்லாம் வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுவாங்க சார் காவல்துறையினர். இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. இந்த நீதிமன்றம் சொல்லிட்டா என்ன கடவுளா? போக மாட்டாங்களா? சும்மா என்ன சொல்றாரு நீதிமன்றம் சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம்ல. இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்குது. ஆமா, சுப்ரீம் கோர்ட். அதாவது ஹைகோர்ட் சொன்னதை இவங்க வந்து அந்த விஷயத்துல அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அப்புறம் நிவாரணம் கொடுத்தாங்க, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காசு பிடிச்சு கொடுத்தாங்கல்ல,
இவங்க அந்த அதிகாரிகள் மீது இருக்கிற அலிகேஷன் மட்டும் தான் அப்பீல் பண்ணாங்க, அந்த எஸ்ஐடிக்கு அப்பீல் போல. அதுல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்ப இதோட என்ன கோர்ட் வேணும்? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, என்ன சொல்லு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, யாரெல்லாம் இந்த காவலர்கள் ஸ்லாக்னஸா இருந்திருக்கிறார்களோ, பிழை செய்திருக்கிறார்களோ அவர்கிட்ட இருந்து பெற்று இந்த சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு. அப்படி சொல்லுங்க. அது அரசாங்கம் பார்த்துக்கிறோம். கீஞ்சி ரொம்ப அதுக்கு முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்கன்னு சொல்லி இப்ப பேசினாரு ஏர்போர்ட் உதய சார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா அரசாங்கம் அதுக்கு அடிபடியும். அரசாங்கம் அதுல சுப்ரீம் கோர்ட்ல குப்பை கோர்ட்டாப்பா, ஹைகோர்ட்ல குப்பை கோர்ட்டா? அங்க பாருங்க, ஹைகோர்ட்டுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் தான். ஏங்க சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் மீது உங்களுக்கு பார்வை என்னங்க? ஹைகோர்ட் மேல பார்வை என்ன இருக்கு? ஹைகோர்ட்டுக்கு மேல ஒரு கோர்ட் இருக்குல்ல, ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்க பார்வை என்ன? எங்க பார்வை என்ன? எல்லாரும் பார்வையும் அதுதான். அப்பீலுக்கு இடம் இருக்கு, அவ்வளவுதான். ஏங்க அங்கதான் எல்லாமே சனாதானத்தை பத்தி பேசுற ஆளுங்கெல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அப்படித்தான் இருக்காங்க. RSS மீட்டிங் போயிட்டு வந்தாங்க. இதுக்கு நீதிபதிகள் நீங்க வந்து கேள்வி RSS மீட்டிங் போனாரா இல்லையா? இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உச்ச நீதிமன்றமா உச்ச குடிமன்றமா? இதான் இவங்க ஃபேமஸான டயலாக். ஆமா, நீங்க யார நீங்க வந்து காயின் பண்ணி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. சந்திரசூட் அவர்கள, இதே சந்திரசூட் அவர்களுடைய அடங்கிய தீர்ப்புல தான் அவர் வழங்கினாரு எலக்ட்ரல் பாண்ட வந்து நீங்க வெளியிடுங்க. பழசுப்பா. இப்ப நீங்க நீதி அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதியரசா சொல்றீங்க. அவர் வந்து எங்க போயிட்டு வந்தாரு? அதுக்குதான் சார் வந்து எல்லாரும் கூப்பிட்டு அவரை வான் பண்ணி அனுப்பிச்சா இல்லையா? சும்மா ஆவறத பேசுது. என்ன ஆவறத பேச இல்ல, யாரும் அங்கொன்றுமா யாராவது கருத்து தெரிவிச்சாங்கன்னா என்ன சார் மொத்தமா நம்ம வந்து ஒரு காவி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். அப்ப சென்னை நீதிமன்றத்தை நீங்க மதிக்கிறோம்? எல்லாம் நாங்க மதிக்கிறோம். சென்னை நீதிமன்றத்தையும் மதிக்கிறோம், உச்ச நீதிமன்றத்தையும் மதிக்கிறோம், கீழ் நீதிமன்றத்தையும் மதிக்கிறோம். நீதி அரசர்களை நாங்கள் நீதி அரசர்களா நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய இடமா மதிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ அதே பாக்குறோம், திருவிக நகர்ல பள்ளிக்கூடத்துல 3 மாணவிகளை வந்து ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கார்கள். இது மிகப்பெரிய ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. அதை நான் வந்து முழுமையா படிக்காம பேசிருக்கேன். சொல்றது கேளு. இதுவங்க வந்து பள்ளி குழந்தைகள் 3 பேரும், 3 பசங்க, அதே மாதிரி பள்ளியில படிக்கிற பசங்க. இவங்க 3 பேரும் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைகளை காணான பெற்றோருங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க சர்ச் பண்ணி தேடி பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா லைப்ரரி பெரியார் மாடல்ல நம்ம லைப்ரரியில அந்த பெண்களை இவனுங்க பண்ணிருக்காங்க. லைப்ரரியா? ஆமா, லைப்ரரியில அங்க மேல ஸ்கூல்ல இருக்க லைப்ரரியில வன்புணர்வும் பண்ணிருக்காங்க. போலீஸ் அவங்க 6 பேர்த்தையும் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு மேல இன்னும் வந்து மற்ற நிகழ்வுகள் நடக்கல. இதோ பாதுகாப்பு இல்லன்றாங்களே. இல்ல, பாதுகாப்பு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய அவன் மேல லைப்ரரியில கூட்டிட்டு போய் அங்க வன்புணர்வு பண்ணானா அதுக்கு ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த 3 பேருமே ஏற்கனவே பல வழக்குகள் அவர்கள் நிலுவையில இருக்கு. அவங்க வந்து அஃபெண்டர்ஸாவே இருந்திருக்காங்க. அடுத்த முறை நாங்கள் அவர்களுக்கு அவார்டு தருவோம். பாரு எப்படி சார் ஸ்கூலுக்கு கூட குழந்தைகள் அப்ப ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தானே அவனுக்கு 3 பேரும் 3 பேரும் ஸ்கூல்ல தானே படிக்கிறான். அப்புறம் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க மேல அஃபெண்டர் இருக்கா, அவன் மேல கேஸ் இருக்குன்னா அப்ப அவன ஸ்கூல்ல இல்ல சார், வெளியில இருந்து 3 பேர் அதர் பீப்புள் 3 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லி திரு எடப்பாடியார் குறிப்பிடுறாரு தன்னோட அறிக்கையில. எதுவா இருந்தாலும் காவல்துறை வந்து தரமா விசாரணை பண்ணி உண்மையை என்னன்னு கண்டறிஞ்சு அவங்க மீது வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துல தண்டனையை பெற்றுக் மேலும் சில கேள்விகளை முன்வைக்கிறார் திரு எடப்பாடியார். இப்பதான் நீங்க வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு வந்து தீவிரப்படுத்தினீங்க, குற்றத்தை செஞ்சவங்களுக்கு தண்டனைய அது கொண்டு வந்துமே வந்து யாருக்குமே குற்றம் செய்யறவங்களுக்கு வந்து பயமே வரலையே, அதை நடைமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேக்குறாரு. நடைமுறைப்படுத்தா 3 பேர்த்தையும் தூக்கில தான் போட போறோம். தூக்கில போட போறீங்களா? ஆமா. நீதிமன்றத்துல அந்த சட்டத்தின் பல சார்கள் வந்து இப்படி வந்து நடமாடிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில அப்படின்றாரு. ஆனா அவர் சொல்றதுக்கெல்லாம் எங்க கேட்காத, நாங்க சட்டம் என்ன செய்யும் சொல்லுதோ நீதிமன்றம் அப்புறம் எப்படி நீங்க கட்சி நடத்துவீங்க? நீதிமன்றம் கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க வழக்கு தொடுத்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை பெற்று தருவோம். அதுல ஒண்ணு மாற்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு பயம் உணர்வோ, ஏப்பா தப்பு பண்றவன் வந்து சட்டத்தை பாத்துட்டா தப்பு பண்றேன், சட்டத்தை மதிக்கிறவன் எவனும் தப்பு பண்ண மாட்டான். சட்டத்தை மதிக்காதவன் தான் தப்பு பண்றான். சட்டத்தை மதிக்காதவனும் தூக்குலதான் போடணும். ஏர்போர்ட் மூர்த்தி சார், இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? பள்ளிகளுக்கு வந்து இப்படியான ஒரு வன்கொடுமை ஐயா டே பை டே ஐயா கொஞ்சம் நிதானம் தவறுதுன்னு நான் நினைக்கிறேன். தூக்குல போடுன்றாரு ஐயா.
தூக்குன்னா அந்த தூக்கு இல்ல சார், தூக்கு ஜக்கி இல்ல, ஆ. அந்த தூக்கு. ம். அவனை தூக்குல போடு, இவனை தூக்குல போடு, ம்ஹும். அவனை பிடிச்சி போடு, அவனை வெளியே விட்டுரு, அவனை பிடிக்காது, அவனை வெளியே விட்டுரு. இல்ல இவங்க வாயிலே தான் இவங்க. ம்ஹும். ஒரு குழந்தை பசங்க குழந்தை பிள்ளைங்களை கூட்டு போய் பண்ண இந்த நாடு எப்படி சீரழிது பார்த்தீங்களா? ம்ஹும். ம். இவங்கதான் வருங்காலத்தின் திராவிட தூண்கள். ம்ஹும். திராவிடத்தை தாங்கி பிடிக்கிற பசங்க தான் அந்த பசங்க. நீங்க பெருமை கொள்ளுங்க ஐயா. சும்மா இருங்க, வைத்தறிச்சல் கலப்பாத்தீங்க. நான் ஏற்கனவே நாங்க எல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சேன்னு நாங்க ஜீரணிக்க முடியாம இருக்கோம். நம்மளோட முதல்வரே சொல்றாரு, ஒரு படத்துல கவுண்ட் எனக்கு சொல்லல, வந்து என்னத்தை தின்னு தொலைச்ச ஆ. நாயகியை தின்ட்டா ஜீரணம் ஆகலன்ற. ம்ஹும். அது மாதிரி திராவிடம் வந்து எது எதையோ மூழ்கிட்டு இருக்கு. ம்ஹும். அதெல்லாம் ஜீரணிக்க முடியல அவங்களால. இல்ல நம்முடைய முதல்வரே சொல்றாரு, எனக்கு வந்து இந்த பதவி அதிகாரத்தின் மீது எனக்கு வந்து பற்று கிடையாது, மக்களின் மீது தான் பற்று, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு தான் நான் வந்து நம்புறேன் சார், பற்றோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய நம்புறேன் சார், ம். நம்புறோம். வேற என்ன சொல்லு, நம்புறோம். ம்ஹும். இதான் எங்க முதல்வர் தானே, எனக்கு முதல்வர் தானே, ம்ஹும். ம். தாயுள்ளத்தோடு நடந்து கொடுக்குற முதல்வர் தானே, நம்புறோம். ம்ஹும்.